அஞ்சு முகம் தோன்றி நாறு முகம் தோன்றும் நெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருக்கால் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிலும் அனுதனும் ஏறுமுகம். நான் மரியம்மாள் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முருகனோட அருளால் பரிபூர்ண சந்தோஷத்தோட நீங்கள் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு நானும் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேங்க. சரி, இன்றைய வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகா என்ற சொல்லக்கூடிய அந்த நாமத்துடைய மகத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, ரொம்ப சிறப்பான முருக அடிமையாக இருந்த முருகம்மையுடைய கதையை நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் எல்லாருமே முருகனோட அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பதிவு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக உங்களுக்கு அமையும். அதே சமயம் முருகன் அடிமையாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த பதிவை லைக் பண்ணி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இன்னும் பல முருக அடியார்கள் உருவாக நாமும் ஒரு காரணமாக இருக்கணும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். சரி, நாம் இப்போ முருகம்மையோடைய முருகன் மீது வைத்துள்ள பக்தி என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? கதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கதையை உங்ககிட்ட சொல்கிறதுக்கே மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடந்தது. அதை முதல்ல உங்ககிட்ட சொல்லியே ஆகணுங்க. ஆமாம், அதாவது முருகம்மையோடைய கதை ஒரு முறை வாரியார் அவர்களுடைய சொற்பொழிவுகள் கேட்குறது என்னுடைய பழக்கம். அப்படி கேட்கும்போது முருகம்மையோடைய கதையை நான் ஐயா சொல்லி நான் கேட்டேன். மெய் மறந்து மெய் சிலிர்த்து போயிட்டேன். இப்படி ஒரு முருகனுடைய அடிமையாக இருந்திருக்கிறாங்களே, நாமெல்லாம் எந்த மூளைக்கு நம்மளெல்லாம் 1% கூட சொல்ல முடியாது. அவங்களுடைய பக்திக்கு முன்னாடி நாமெல்லாம் எந்த மூளைக்கு. ஆனால் அதே சமயம் இந்த கதையை நம்ம மக்களுக்கு சொல்லும்போது நிறைய பேர் கேட்டிருக்கலாம். ஆனால் தெரியாத ஒரு சிலருக்கு இந்த நம்ம முருகம்மையோடைய கதையை சொல்லும்போது நிச்சயமாக பல பேருக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். இது போல் நாமும் முருகன் மீது மிகப்பெரிய ஒரு பற்றோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பிறக்கும். இந்த கதையை நம்ம மக்களுக்கு சொல்லணும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளே வந்தது. ஆனால் அதே சமயம் திடீர்னு எடுத்த உடனே முருகம்மையோட கதை அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கணும், ஏதாவது ஒரு சம்மந்தம் ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும்தான் நான் இது ஒரு கதையாக நான் கொண்டு உங்ககிட்ட கொடுக்க முடியும். அப்போது மனசுக்குள்ளே இதை நம்ம வெளியே யார்கிட்டே சொல்லியே ஆகணுன்ற ஒரு எண்ணம் வரல. அப்போ ஒரு நாள் நான் என்ன பண்ணுறேன், பூஜை அறையில் அமர்ந்து முருகனிடமே நான் இந்த கதையை சொல்கிறேன். ஏன்னா என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. அப்போ முருகனிடம் அமர்ந்து இந்த கதையை சொல்கிறேன். இவ்வளோ அற்புதமான முருக அடியார்களெல்லாம் இருக்கிறாங்களே, அவங்க வாழ்ந்த இந்த பூமியில் இந்த கலியுகத்தில் நாங்கள்லாம் வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் முருகா அப்படின்னு மனமுருகன் அந்த கதையை முருகனிடம் நான் சொன்னேன். அப்போ முருகன் என்ன நினைச்சாரோ என்னமோ தெரியல, இவ்வளோ ஆர்வமாக இந்த பொண்ணு இருக்கே, இந்த பொண்ணுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு எப்படி அவரை இந்த கதையை சொல்ல வச்சாரு அப்படின்னா, இந்த கதை சேய்த்தொண்டர் புராணத்தில் பதிவாகி இருக்கு. இந்த சேய்த்தொண்டர் புராணம் உருவாகிறதுக்காக எந்த தலம் மிகவும் அவசியமாக இருந்தது அப்படின்ற தொடர்பெல்லாம் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு அமையுது. எங்கள் சிறுவாபுரி போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அமையுது. நான் சொன்னாலே கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு மேலாகுது ஐயனை போய் பார்த்து. திடீர்னு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையுது. சரி, நான் அந்த தலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த முருகம்மையார் வாழ்ந்த இடம், அதாவது 2000 நூற்றாண்டுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா அந்த முருகம்மையாருடைய வாழ்ந்த இடம் எங்கன்னா சிறுவாபுரி. சிறுவாபுரி தலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு தான். சிறுவாபுரி பாலமுருகன் தான் அம்மையாருக்கு காட்சி கொடுத்து அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமும் கொடுத்துருக்காரு அப்படின்றதுல எனக்கு அப்படியே படிப்படியாக எனக்கு தெரிய வந்ததும் இப்போ நாம சிறுவாபுரிக்கு போயிருக்கோம். சிறுவாபுரி போயிட்டு வந்த வீடியோ பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதோட சிறுவாபுரி தலத்துக்குரிய பதிகம் பாராயணம் செய்கிறதன் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றி ஒரு பதிவு கொடுத்தேன். அது சம்மந்தமாகவே இப்போ இந்த கதையை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வருதா? அப்போ இவ்வளவுமே முருகன் அவ்வளோ அழகாக நமக்கு திட்டம் போட்டு கொடுத்துருக்காரு பாருங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதாவது சேய்த்தொண்ட புராணத்தில் முதல் கதையாக முருகன் அடிமையாக இருந்த முருகம்மையோடைய கதை தான் இடம்பெற்றிருக்கும். சரி, இப்போ எல்லாருக்கும் ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்குறேன். அதாவது சேய்த்தொண்ட புராணம்னா என்ன அப்படின்னா, பெரிய புராணத்துல 63 நாயன்மார்களை பற்றிய கதை இருக்கும். அதாவது 63 நாயன்மார்களும் ஈசன் மீது பற்று கொண்டு ஈசன் அவங்களுக்கு காட்சி கொடுத்த அந்த வரலாறு இந்த எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய புராணத்துல அடங்கி இருக்கும். அதாவது ஈசன் மீது பக்தி கொண்டவர்களுடைய கதை வரலாறு எல்லாம் பெரிய புராணத்துல இருக்கும். சேய்த்தொண்ட புராணத்துல முருகன் மீது பக்தி கொண்டு முருகன் அடிமையாக இருந்தவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் சேய்த்தொண்ட புராணத்துல இருக்கும். இதுதான் இரண்டுக்குமான வித்தியாசம். முருகம்மையுடைய வாழ்க்கையில முருகப்பெருமான் எப்படி வந்தாரு, அதிசயம் என்ன நிகழ்த்தினாரு அப்படின்னு தெரிஞ்சுப்போமா? முருகம்மையோடைய அப்பா முருகபாதகன். இவங்க இருந்த இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா சிறுவாபுரி தலத்துல தான். அந்த சிறுவாபுரி என்ற ஊர்ல தான் இவங்க வாழ்ந்து வராங்க. முருகபாதகன் மிகவும் அதீத ஒரு முருகன் மீது பற்றுள்ள முருக பக்தராக இருக்கிறார். அந்த தம்பதியருக்கு பாத்தீங்கன்னா
நீண்ட நாட்களாக குழந்தைன்றதே அவங்களுக்கு அமையவே இல்லை. அவங்க முருகனை தான் அவங்க வழிபாடு செய்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து சஷ்டி விரதமும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. சஷ்டி விரதம் இருந்தால் நிச்சயமாக முருகப்பெருமான் நமக்காக ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவார். அதை முழு நம்பிக்கையோடு அந்த தம்பதியர் இருந்துக்கிட்டு வராங்க. அதனுடைய பாக்கியமாக அவங்களுக்கு ஒரு குழந்தை செல்வம் கிடைக்குது. அதாவது பெண் குழந்தை பிறக்குது. அவர் முருகன் மீதே பற்றுக்கொண்டு பிறந்த குழந்தை அப்படின்றதால முருகம்மை அப்படின்ற பெயரை அந்த குழந்தைக்கு வைக்கிறாங்க. அந்த ரொம்ப அழகாக சீராட்டி பாராட்டி வளர்க்குறாங்க. அந்த குழந்தைக்கு சின்ன குழந்தையிலேருந்தே சொல்லி கொடுத்த ஒரு நாமம், ஒரு பெயர் அப்படின்னா முருகா அப்படின்ற நாமத்தை தான் சொல்லி கொடுத்து அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. குழந்தை சின்ன வயசுலேருந்து அந்த பேரை சொல்லி கேட்டு கேட்டு வளர்ந்ததுனாலே என்னமோ அந்த குழந்தை முதல்ல சொன்ன வார்த்தையும் முருகா 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 முருகா. அதாவது சாதாரணமாக நம்ம பொதுவாக நம்ம கீழே உட்காருவோம், எந்திரிப்போம், முருகா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிப்போம், அது வேற. ஆனால் இந்த குழந்தை எல்லாத்துக்குமே முருகான்னு சொல்லுது. அம்மா முருகா, அப்பா முருகா, போயிட்டு வர முருகா, எடுத்துகிட்டு வர முருகா, கத்திரிக்காய் முருகா, முருங்கைக்காய் முருகா. அதாவது என்ன ஒரு வார்த்தை பேசினாலும் அந்த வார்த்தைக்கு கூடவே முருகா முருகான்ற வார்த்தையை அந்த குழந்தை இடைவிடாமல் சொல்லுது. இப்போ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நான் புள்ள எந்த நேரமும் சதா ஓயாமல் அந்த ஆறுமுகன் பெயரையே சொல்கிறதுனால இது ரொம்ப நல்ல விஷயம் தானே. குழந்தை நல்ல வார்த்தைகளை சொல்லி வளர்ந்து வர்றது ரொம்ப நல்ல விஷயம் தானே. அதனால இவங்களுக்கு அது பெரிய விஷயமா இல்லை, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இது என்ன எந்த நேரமும் முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, இது என்ன பைத்தியமா அப்படின்னு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு மாதிரி அந்த பிள்ளைய பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் நம்ம வீட்லேயே இப்போது முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டு நம்ம எந்த நேரமும் பூஜை ரூமே கதியாக இருக்கோம் அப்படின்னு நம்மளே ஒரு வகையில் பைத்தியம்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், நம்ம முருக பைத்தியமாக இருக்கிறோம், அவங்களுக்கு என்ன தெரியும், நமக்கு முருகனுக்கு மட்டும்தானே அது தெரியும். அதுபோல் இங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பொறாமை கலந்தத ஒரு எண்ணமாகும், ஒரு என்னமோ அவங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்கவே இல்லை. குழந்தை வளர்ந்து கன்னிப்பெண் பருவத்தை அடையிறாங்க. வரன் பார்த்தா ஒரு வரனும் அவங்களுக்கு அமைய மாட்டேங்குது. வரன் எல்லாமே தட்டி கழிச்சிக்கிட்டே போகுது. அதே சமயம் அதாவது பொண்ணு பார்க்க வரவங்ககிட்டையும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் இல்லாத பொல்லாதையெல்லாம் சொல்லி அந்த பொண்ணு எந்த நேரமும் அந்த பொண்ணு மேலே சாமி ஆடும், பேய் மாதிரி கத்தும், இப்படி எப்படின்னு ஏதோதோ இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி வரன் எல்லாமே அவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள தட்டி கழிச்சிட்டு போயிடுறாங்க. முருகம்மையோடைய அம்மா அப்பாவுக்கு இது ரொம்ப மனக்கவலையை தருது. யாரிடம் முறையிடுவாங்க? முருகனிடம் முறையிடுறாங்க. முருகா, எந்த நேரமும் என் புள்ள முருகா முருகான்ற ஒரு நாமத்தை தவிர வேற எதுவும் சொல்லலையே, அவளுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு மோசமா இருக்கே, நீ கண் திறந்து பார்க்க மாட்டியா அப்படின்னு இவங்க அப்பா அம்மா முறையிடுறாங்க முருகனிடம். அப்போ ஒரு சில நாட்கள் போகுதுங்க. இப்போ திடீர்னு ஒருத்தர் ஊரா வியாபாரம் செய்வாங்க இல்லையா, வாணிபம் செய்வாங்க இல்லையா, அப்போ ஒருத்தர் அந்த ஊருக்கு ஒருத்தர் வர்றாரு. நம்ம பொண்ணை கல்யாணம் பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா அவர் எல்லாமே சொல்றாரு, நான் இந்த ஊர்ல இருந்து வரேங்க, நான் இந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கூட பிறந்தவங்க என்னோட அக்கா மட்டும் இருக்காங்க, அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாச்சு, நான் மட்டும் எங்க அம்மா கூட தனியா இருக்கேன், இந்த மாதிரி நான் ஊரா வியாபாரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது உங்க பொண்ணை பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பா உங்க பொண்ணை கண்ணும் கருத்துமா வச்சு நான் பார்த்துக்கிறேன், என் மேல நம்பிக்கை வச்சு உங்க பொண்ணை கொடுங்க அப்படின்னு இவர் கேட்க, இவங்களும் ரொம்ப நாளாக வரன் தட்டி போய்கிட்டே இருக்கா. சரி, இது தானா அமையிறது, முருகன் கொடுக்குற ஒரு வரமாவும் நினைச்சுக்கிட்டு நல்லபடியா இவங்க கல்யாணம் செய்து முடிக்கிறாங்க. முருகம்மைக்கு திருமணம் ஆகுது. கல்யாணம் முடிஞ்ச கையோட தன் மனைவியை அழைச்சிக்கிட்டு இவரு சொந்த ஊருக்கு போறாரு. அங்க போனா அம்மா அதிர்ச்சியில நிக்கிறாங்க. என்ன நீ வியாபாரம் செய்துட்டு வரேன்னு போனா நீ இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நிக்கிறியேன்னு அம்மா கேட்க, உடனே இவர் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு முருகம்மைய, அதனால அவங்க குடும்பத்துலேருந்து பேசி நான் அழகாக கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன், எனக்கு பிடிச்சிருக்குமா, நான் வாழ போகிறோமா நான் அவரு சொல்ல, அவங்க அம்மாவும் சரிப்பா வாழ போகிறது நீ, எனக்கு என்ன வந்தது, நீங்கள் நல்லா இருந்தால் சந்தோஷம் அப்படின்னு அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க. இதையெல்லாம் கேள்விப்பட்ட இவங்களுடைய அக்கா, அதாவது இவங்க இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு பக்கத்து தெருவில் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க உடனே வீட்டுக்கு ஓடி வராங்க. வந்ததும் இந்த முருகம்மையை பார்க்குறாங்க. முருகம்மையை பார்த்தா அழகின் சொரூபமாக அழகாக அந்த பொண்ணு நிற்குது, நல்ல கலராக அழகாக நிற்குது. ஆனால் இவங்க கொஞ்சம் கருப்பாக இருக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குது அப்படின்னா, என்னுடைய அனுமதி இல்லாமல் என் தம்பியை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதாவது அவங்களுக்கு இந்த பொண்ணை பிடிக்கவே இல்லை. ஏன்னா இவங்கள விட அழகுலேயும் ரொம்ப அதிகமாக இருக்காங்க, எல்லாம் நடந்துக்கிற விதத்துலேயும் ரொம்ப மேன்மையாக இருக்கிறதுனால இந்த நாத்தனார் கொடுமைன்னு ஒன்று சொல்லுவாங்களே, அதுதான் அங்கே தொடருது. அவங்க அம்மா கிட்ட போய் இல்லாத போலாதெல்லாம் அந்த முருகம்மையை பற்றி இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா பெருசாக எதுவும் நினச்சிக்கல. அதே எப்போவுமே எல்லா வகையிலுமே முருகா முருகா, மாமியாரையும் மாமியார் முருகா அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னா பார்த்துக்கோங்க. முருகன் மீது உள்ள ஒரு அன்பும் பற்றும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு உடல்ல ஊறி போயிருந்தா
முருகா முருகா முருகான்ற அந்த நாமத்தை அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா பாருங்க. இது யாரும் கணவருக்கும் ஒன்றும் பெருசா தெரியல, மாமியாருக்கும் ஒன்றும் பெருசா தெரியல. ஆனா இவங்க இந்த நாத்தனாருக்கு மட்டும் இவங்க இப்படி சொல்றதே இவங்களுக்கு கொஞ்சமும் பிடிக்கவே இல்லை. இப்படியே நாட்கள் நகர்ந்து போகுதுங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து ஊர் ஊரா இவர் வியாபாரம் செய்யறதுக்கு போறாரு இல்லையா, முருகம்மையோட கணவர். அவர் என்ன பண்றாரு, திடீர்னு இன்னொரு ஊருக்கு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. திடீர்னு கிளம்புறாரு. அவங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லிட்டு இவங்க மனைவி கிட்ட எதுவுமே சொல்லாம, அம்மா நான் வர்றதுக்கு ஒரு மாத காலம் ஆகும், உங்க வீட்டு வேலை செய்யறதுக்குலாம் நம்ம பக்கத்துல இருக்க ஒரு தம்பி கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க வந்து உங்களுக்கு ஒத்தாசையா இருப்பாங்க, இதை எப்படியாவது நீ பாத்துக்கோமா, இந்த 1 மாசம் பாத்துக்கோ, நான் அந்த வியாபாரத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன், முருகம்மை கிட்ட சொன்னா என்னை அனுப்ப மாட்டா, அதனால நீ பாத்துக்கோமான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, வெளியூருக்கு வேலைக்கு போயிடுறாரு. இவர் அங்கே போன நேரம் இந்த நாத்தனார் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு தான் இவங்களுக்கு பிடிக்கல இல்லையா, முருகம்மையை பிடிக்கல இல்லையா, 1 2 ஏதாவது ஒன்று சொல்கிறதும் வேலை வைக்கிறதும் இப்படியே இருக்காங்க. ஆனால் முருகம்மை இதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிறதா இல்லை. இவங்க என்ன சொன்னாலும் சரி முருகா சரி முருகா நான் செய்கிற முருகா அப்படின்ற வார்த்தையை தவிர இவங்க வாயிலேருந்து எதுவும் வரல. இப்போ என்ன ஒன்றுனா, இவர் வேலைக்காக ஒரு தம்பியை வந்து விட்டுட்டு போனார் இல்லையா, அந்த தம்பியோட பேர் முருகன். இப்போ இவங்க எந்த நேரமும் முருகா முருகான்னு சொல்றதுனால இந்த நாத்தனாருக்கு இதே வச்சு நம்ம ஏதாவது வந்து கதை கட்டி விட்டுடணும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றாங்க. அம்மா இந்த நேரமும் வாய் ஓயாம முருகா முருகான்னு நம்ம வீட்டில் வேலை செய்யற பையனையே அவ வந்து கூப்பிட்டுட்டு இருக்காளே, நீ எதுவும் கேட்க மாட்டியா அப்படின்னு இவங்க அவங்களுக்கு வந்து இந்த சிண்டு மூட்டி வர்ற வேலையெல்லாம் இவங்க பண்றாங்க. அவங்க வந்து அம்மா நீ எதுவாக இருந்தாலும் இப்போதைக்கு எதுவும் பேசிக்காத, வெளியூர் போயிருக்கிற தம்பி வந்து முதல்ல வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு இவங்க எல்லாருமே காத்திருக்கிறாங்க. ஆனா முருகம்மைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னன்னா, தன் கணவர் தன்னிடம் சொல்லாம போயிட்டாரு, எங்க போறேன் வேலைக்கு போறேன்றது என்கிட்ட சொல்லாம போயிட்டாருன்றத இவங்களுக்கு ரொம்ப வருத்தத்துல பூஜை அறையில அமர்ந்துட்டு முருகா முருகா முருகான்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன எதுன்னு நமக்கு தெரியலையே, எப்போ வருவாருன்னு தெரியல அப்படின்றதுல முருகனுடைய நாமத்தை இவங்க சதா சொல்லி இவங்க பூஜை அறையிலே இருக்காங்க. இவங்க அங்க இருந்துட்டு முருகா முருகான்னு சொன்னதும் இந்த வேலைக்கார தம்பி வந்து என்னதான் கூப்பிடுறீங்களோ அப்படின்னு வந்து கேட்கிறாரு. இல்ல முருகா நான் முருகனை அழைச்சேன் முருகா அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இதை இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் கரெக்டா வெளியூருக்கு போய் கணவர் வந்து வீட்டுக்கு வராரு. அந்த நேரம் பார்த்து அவங்களுடைய அக்காவும் வந்து சரியா இதுதான் நேரம்ன்ற மாதிரி மொத்தத்தையும் சொல்லிடுறாங்க. என்னன்னா, உன்னுடைய பொண்டாட்டி வந்து நடவடிக்கை சரியில்லை, எந்த நேரமும் முருகா முருகான்னு இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேலை செய்யக்கூடிய தம்பியே வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறா அப்படின்ற மாதிரி எல்லாரும் சிண்டு முடிச்சு விடுறாங்க. வெளியூர் போயிட்டு வந்த உடனே அவர் தெளிவாக சொல்கிறாரு, அவள் எப்போவுமே முருகான்ற நாமத்தை அவள் சொல்லிக்கிட்டு இருப்பா, அதனால் இதை ஒன்றும் பெரிய பிரச்சனையா நீ வந்து கொண்டு போகாத அக்கான்னு எவ்வளவோ இவர் சொல்லி பார்க்குறாரு. அவங்க அம்மாவும் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இந்த பிரச்சனை இன்னும் நீடிச்சுக்கிட்டே தான் போகுது, சண்டை வந்து ரொம்ப பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கு. அப்போது ஒரு வழியாக இவர் முடிவு எடுக்கிறாரு. என்னன்னா, முருகம்மையை அழைக்கிறார். அழைச்சி சொல்கிறாரு, இனிமே உன்னுடைய வாயிலிருந்து முருகா என்ற வார்த்தை வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. முருகம்மைக்கு தலையில இடியே விழுந்தா மாதிரி இருக்கும். ஏன்னா வாய் திறந்து பேச ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே முருகான்ற நாமத்தை இடைவிடாத சொல்லிக்கிட்டு இருந்த அவங்களுக்கு முருகன்ற வார்த்தையை நீ சொல்லவே கூடாது அப்படின்னா எப்படி இருக்கும்? இவங்களால இல்ல முருகா என்னால சொல்லாம இருக்க முடியாது முருகா, அது சாமியோட பேர் தானே முருகான்னு இவங்க சொல்ல, நீ சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது, இது என்னுடைய கட்டளை அப்படின்னு அவர் வந்து சொல்லிடுறாரு. சரி முருகா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. எவ்வளவு சொன்னாலும் நீ அந்த முருகன்ற வார்த்தையை நீ சொல்லாம இருக்க மாட்டேன்ற கோவத்துல என்ன பண்றாரு, அங்க பக்கத்துல இருந்த ஒரு கத்தியை வந்து தூக்கிட்டு வந்து நிக்கிறாரு. இவங்க அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. முருகா முருகா நான் இனிமே சொல்ல மாட்டேன் முருகா, இனிமே சொல்ல மாட்டேன் முருகான்னு இவங்க சொல்ல சொல்ல நான் சொல்ல சொல்ல நீ சொல்வியா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த கத்தியால முருகம்மையோட கையை வந்து வெட்டிடுறாரு. முருகான்னு கத்துறாங்க. என்ன நடக்குது ஒரு நிமிஷம், எல்லாருமே அப்படியே நிக்கிறாங்க. முருகான்னு சொன்னதுமே அருவமும் உருவமும் ஆகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழமதோர் மேனியாகி கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமுய்ய அப்படின்ற வார்த்தைக்கு இணங்க முருகான்னு கூப்பிட்டதும் முருகப்பெருமான் மயில் மீது கருணை கூர் முகங்களுடன் கரங்கள் 12 கொண்டே வந்து உதித்தான் உலகமுய்யன்ற மாதிரி வந்து அப்படி நிற்கிறார், ராஜா மாதிரி வந்து நிற்கிறார். அதை பார்த்து முருகம்மை முருகா 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 முருகான்னு இன்னமும் அவங்க வந்து கத்துறாங்க. இங்க என்ன நடக்குதுன்றது அவங்களுக்கும் முருகனுக்கும் மட்டுமே தெரியும். என்னன்னா, அவங்க எந்த நேரமும் முருகான்னு சொன்னதன் மூலமா முருகன் வந்து காட்சி கொடுக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் முருகன் வந்து உதிச்சாருன்றது இவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ என்ன நடக்குதுன்னா, இவங்க முருகம்மை வந்து முருகனிடம் பேசுறாங்க. முருகா
என்னுடைய கரங்களை வந்து வெட்டிட்டாரே, நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க கத்தி அழறாங்க. அவங்க எதற்காக கஷ்டப்படுறாங்கன்னா, முருகா என்னுடைய கையை வெட்டினதன் மூலமா நான் எப்படி உனக்கு அபிஷேகம் செய்வேன், பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்வேன், என்னால இரு கரங்களை கொண்டு வணங்கி முருகான்னு கூப்பிட முடியாதே அப்படின்ற வருத்தத்துல முருகா முருகான்னு சொல்லி அவங்க கத்தி அடறாங்க. அப்போ முருகப்பெருமான் வந்து அவ்வளோ அழகா கம்பீரமா மயில் மீது காட்சி கொடுத்தவர் முருகா என்று சொல்லி வெட்டப்பட்ட கையை உன் கையுடன் சேர்த்துக்கொள் அப்படின்னு வந்து குரல் கொடுக்கிறார், அசிரீதியா கொடுக்கிறார். உடனே முருகம்மை என்ன பண்றாங்க, வெட்டப்பட்ட அந்த கை துண்டை எடுத்து முருகான்னு சொல்லி கையில வைக்கும் கைகள் இணைந்து கொள்கின்றன. அதாவது அந்த இடம் அந்த நிமிஷம் எப்படி இருக்கும் பாருங்க. முருகன் நம் கண்முன்னே வந்து 6 திருமுகத்துடன் அழகிய கரங்களுடன் வந்து நின்னாருன்னா எப்படி ஒரு அற்புதமான ஒரு காட்சி. இந்த காட்சி யாருக்கு கிடைக்குது, முருகம்மைக்கு மட்டுமே கிடைக்குது. அப்பவும் முருகம்மை வந்து கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, உங்களை பார்த்த பாகியம் எனக்கு மட்டுமே கிட்டணுமா, என்னுடைய கணவருக்கும் கிட்டணும், பாவ விமோசனமானதை என்னுடைய கணவருக்கும் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுடைய கணவருக்கும் சேர்த்தே சிறுவாபுரி முருகப்பெருமானிடம் அவங்க வந்து கேட்டு அவங்களுடைய அந்த வரத்தை வந்து பெற்றுக்கொள்றாங்க. அதாவது முருகா என்ற வார்த்தை நாம 1 முறை 2 முறை சொன்னதுக்கே எப்படி வந்து நிற்கிறாரா முருகன். 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், நெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 கால் தோன்றும், முருகா என்று ஒதுவார் முன். அதாவது மனசுல ஒரு சஞ்சலம் வந்து முருகா என்னையா அப்படின்னு நினைச்ச முருகான்னு கூப்பிட்டா போதுமா, முருகப்பெருமானுடைய திருப்பாதங்கள் நமக்கு வந்து தெரியுமா. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த முருகனுடைய நாமத்தை நமக்கு சொல்ல கசக்குமா. முருகா முருகா முருகான்னு எந்த நேரமும் முருகனுடைய நாமத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கணும். முருகம்மைக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் போல நமக்கும் கனவுலையாவது முருகன் வந்து காட்சி கொடுக்க மாட்டாரா, கொடுக்காம இருப்பாரா என்ன. முருகான்னு அழைச்சா அதான் மயில் மீது பறந்து நமக்கு வந்து காட்சி கொடுப்பாருல்ல. சிறப்பு வாய்ந்த முருகம்மையோடைய இந்த கதை வந்து செய்தொண்ட புராணத்துல முதல் கதையா வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கதையை சொல்ற ஒரு பாக்கியம் முருகப்பெருமான் எனக்கு கொடுத்ததுல ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். கண்டிப்பா இதுக்கப்புறம் நாம எல்லாருமே வாய் ஓயாம முருகா 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 என்ற நாமம் வந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த வையகம் முழுக்க முருகன் என்ற நாமத்திற்கு எவ்வளவு மகிமை என்றதை வந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். முருகன் என்ற நாமத்தை நம்ம சொல்ல சொல்ல மும்மூர்த்திகளும் வழிபாடு செய்ததற்கு சமம், பெரும் தேவியர்களை வழிபாடு செய்ததற்கு சமம், 30 முக்கோடி தேவர்களையும் வழிபாடு செய்ததற்கு சமம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த முருகனுடைய நாமத்தை எந்நேரமும் எப்போது நாம எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. முருகா முருகா முருகா. இவ்வளோ நேரம் முருகன் அருமையாக இருந்த இந்த கதையை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, முருகனோட அருமையாக நீங்களும் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வர அற்புதமான ஒரு பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல். சத்தியமாவது சரவண பவே. ஓம் சாய்ராம்.